Hi friends, welcome to Uma's Creative World. இன்னைக்கு நம்ம சேனல்ல Kids Homeschooling ஓட 3rd episode தான் பார்க்க போறோம். First 2 எபிசோடையும் பார்க்காதவங்களுக்கு அந்த எபிசோடோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ வாங்க நம்ம 3rd எபிசோட்குள்ள போலாம். நம்ம போன எபிசோட்ல ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். அதை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஓரல் வைஸா தரோவா இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கரெக்டாக A to Z வரைக்கும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண தெரியணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்லேயும் அவங்க தரோ ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த ஃபோர்த்து ஸ்டெப்புன்னு சொல்ல முடியாது, இந்த அடுத்த செட் ஆஃப் போர்ஷனை நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம இன்னைக்கு வந்து ஃபோனிக்ஸ் பார்க்க போகிறோம். A to J வரைக்கும் உள்ள ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸோட ஃபோனிக் வேர்ட்ஸை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம குழந்தைங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறாங்க அதோட மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு லெட்டருக்கும் 5 வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக ஒரு 50 வேர்ட்ஸ் A to J வரைக்கும் ஒரு 50 வேர்ட்ஸ் புதுசாக அவங்க கற்றுக்க போகிறாங்க இப்போது. ஸோ உங்கள் குழந்தைங்களோட கேப்பபிலிட்டியை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து A to J வரைக்கும் உங்களுக்கு இந்த எபிசோடில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் A to J வரைக்கும் குழந்தைங்கள படிக்கணும். ஸோ இதை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு மைண்டில் ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவுமே மெமரியில் இருக்காது. ஸோ உங்களோட குழந்தைங்களோட கேப்பபிலிட்டி, அவங்களோட மெமரி பவர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த எபிசோட் மட்டும் இல்லாமல் இனி வர எபிசோட், போன எபிசோடு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து A. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம ஒவ்வொரு வேர்டும் சொல்லும் போது அவங்க கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களா. நம்ம ஒரு லெட்டரை சொல்லி கொடுக்கும் போது நார்மலாக தான் தெரியும், ஆனால் வேர்டோடு சேர்த்து சொல்லும் போது அதோட ப்ரொனவுன்சேஷன், அதோட சவுண்ட் எல்லாமே டிஃபர் ஆகும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு A எடுத்துக்கிட்டிங்கன்னா A ஃபார் ஆப்பிள், அதே மாதிரி அந்த ஏயோட சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏன்னு சொல்லியிருப்போம், ஆப்பிளில் சேர்த்து சொல்லும் போது ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு லெட்டருக்கும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த சவுண்டை வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களா. இப்போது A முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் B. அதே மாதிரி தான் Bக்கும் B ஃபார் பால், பியோட சவுண்ட் டிஃபர் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் நீங்கள் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதே மாதிரி தான் லெட்டர் சிக்கும் ஒரு 5 வேர்ட்ஸை வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லெட்டர் D, தென் லெட்டர் E. இதில் நீங்கள் ஒவ்வொரு வேர்டையும் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் பக்கத்தில் அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. இப்போ இயர் எடுத்துக்கோங்க, எரேசர், எக், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ், இயர்லாம் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடி, ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு இன்னும் ஒரு சான்ஸாகவும் இருக்கும். எலிஃபண்ட் சொல்லும் போது இது கூடயே ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். எலிஃபண்ட் சொல்லி கொடுக்கும்போது அந்த எலிஃபண்ட் எப்படி சவுண்டு கொடுக்கும், அதோட சவுண்டு எப்படி, அந்த மாதிரியும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். உங்களால் என்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமோ, அவங்களுக்கு எப்படிலாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லெட்டர் F, தென் G. இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு லெட்டர்லையும் 5 வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க. ஒவ்வொரு வேர்டையும் சொல்லி கொடுக்கும் போது அவங்க கரெக்டாக புரிஞ்சிருக்காங்களா, அவங்களுக்கு அந்த வேர்டு தெரியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா H, லெட்டர் I அண்ட் லெட்டர் J. இந்த A to J வரைக்கும் உள்ள லெட்டர்ஸோட சிலபஸ் எல்லாமே நான் வந்து PDF ஃபார்மேட்டில் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் பாடி போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். அதோட அடுத்த செக்ஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஐஸ், நோஸ், இயர், டங், இந்த 4 பார்ட்ஸோட சென்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு ஆப்ஜெக்ட், இப்போது நோஸுங்கும் போது ஒரு ஃப்ளவரோ இல்லை ஃப்ரேக்னன்ஸ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளோ எடுத்துகிட்டு போய் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து அதை சென்ஸ் பண்ண சொல்லுங்கள். சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டோட சென்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நோஸ் டு ஸ்மெல், இயர் டு ஹியர், ஐஸ் டு see,
டங் டு டேஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸோட சென்ஸும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக புரிய நல்ல வாய்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர், செஸ்ட், ஸ்டொமக், பேக், இந்த மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் பாடி. இதுதான் நம்ம இந்த எபிசோடில் பார்த்துருக்கோம். இதோட இந்த எபிசோடோட சிலபஸ் முடியுது. நான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு ரைம்ஸையும் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த ரைம்ஸை வந்து நான் ஒர்க் ஷீட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் ஷீட் வந்து சாஃப்ட் காப்பியாக என்னோடய சிஸ்டமில் இருக்குது. அதை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலியமாக அந்த ஒர்க் ஷீட்டை எப்படி பண்ணணும், உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலான்றதை நம்ம இனி பார்க்கலாம். 3rd எபிசோடோட ஒர்க் ஷீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக இதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த ஒர்க் ஷீட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து கலர் த பிக்சர்ஸை கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் சிங்கிள் கலரை வச்சு உங்கள் குழந்தைங்கள கலரிங் கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே கலரிங் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. அதில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டபுள் கலர், ட்ரிபிள் கலரை வச்சு நீங்கள் எப்படி கலர் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஏபிசிடி எப்படி எழுதுறது. இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸை எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருந்தோம். இப்போது லெட்டர்ஸ்க்கு போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ லெட்டர், கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரெண்டையுமே எழுதுறதுக்கான ஒர்க் ஷீட் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் ஷீட்லேயே சைடில் ஏக்கு ரிலேட்டடான 3 வேர்ட்ஸையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே சிலபஸில் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் 5 வேர்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம ஃபோனிக்ஸ் வேர்ட்ஸில் சொல்லி கொடுத்துருப்போம். இந்த 3 வேர்ட்ஸை சொல்லிக் கொடுக்கும் போது இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் புதுசான 3 வேர்ட்ஸ் அவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். லெட்டர்ஸை எழுதுறது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ட்ஸும் அவங்க கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் பி அண்ட் நெக்ஸ்ட் லெட்டர் சி. ஃபஸ்ட்டு 3 லெட்டர் மட்டும்தான் நான் இதில் ஒர்க் ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த லெட்டர்ஸ்க்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம வந்து ஒரு ரைம்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். வித் ஆக்ஷனோட சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எபிசோடில் நம்ம என்ன ரைம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜானி ஜானி எஸ் பாப்பா. உங்களோட க்ரியேட்டிவிட்டியோட இந்த ரைம்ஸ் ஜானி ஜானி எஸ் பாப்பாவை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி உங்களுக்கு சில பேருக்கு அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியலனா யூடியூப்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே நிறைய ஆக்ஷனோட ரைம்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை கூட நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ். நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 லெட்டர்ஸை நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 2nd எபிசோடில் ஏலேருந்து இ வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ அடுத்த செட் ஆஃப் மேட்ச் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எஃப் டு ஜே வரைக்கும் உள்ள லெட்டர்ஸ் அதே மாதிரி தான் கேபிட்டல் லெட்டர்லேயும் ஸ்மால் லெட்டர்லேயும் நான் கொடுத்துருக்கேன். அதை கரெக்டாக மேட்ச் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐடென்டிஃபை அண்ட் சர்க்கிள் த கேபிட்டல் லெட்டர்ஸ். இதில் வந்து நான் எஃப்லேருந்து ஜே வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் மேட்ச்சில் கொடுத்த மாதிரியே தான் நான் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரெண்டையுமே ரெடி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லெட்டரையும் கரெக்டாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை சேம் ஸ்மால் லெட்டர்ஸில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ணுறாங்கன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். இதோட இந்த எபிசோடோட ஒர்க் ஷீட் முடியுது. இந்த ஒர்க் ஷீட்டை உங்கள் குழந்தைங்கள்கிட்ட கொடுத்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க கலரிங் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரைட்டிங் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஒர்க் ஷீட்டில் புது வேர்ட்ஸையும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு ஃபோனிக்ஸ் வேர்ட்ஸ். ஓகேவா? இந்த ஒர்க் ஷீட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் சிலபஸ் அண்ட் ஒர்க் ஷீட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.